வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் யுதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேதி சுமயாம் தேவாः பத்ரம் பக்ஷ்யமாக்ஷிரேத்ராः ஸ்திரைர்யக்ஷுவாஸ்மனஸ்தனுभिः यसेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 84வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்றைக்கு இந்த மனனம் மித்தை மனனம் செய்யாதே, அதாவது உன்னுடைய சித்தத்திலேருந்து உனக்கு எண்ணங்கள் வரலாம், இந்த ஜகத்திலேருந்து எண்ணங்கள் வரலாம். இந்த மூன்றாவது கருத்து ஒன்று இறை 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 சங்கல்பம்னு சொல்லக்கூடிய அங்கிருந்து உனக்கு கருத்துக்கள் வரலாம். அருளாளர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் 99% அகத்திலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பரா சொல்கிறேன் இல்லையா, பராசங்கல்பம், பராசங்கல்பத்தை தான் அவங்க சிந்திப்பாங்க, அதை தான் மனனம் பண்ணுவாங்க. சாமானியர்கள் சம்சாரிக்கு அந்த பரா சங்கல்பம் வராததுனால அந்த பரம்பரை பிரம்ம விருத்தின்னு சொன்னேன் இல்லையா, கரெக்டான வார்த்தை பிரம்ம விருத்தி. பிரம்மம் பற்றிய சிந்தனை அவனுக்கு வரவே வராது. அவனுக்கு வர சிந்தனைகள்லாம் ஜெகத் பற்றி தான். அதை காலையிலேருந்து கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் சிந்திச்சுட்டு கிடக்கிறான். அத்தனையும் உபயோகம் இல்லை, அத்தனையும் வேஸ்ட். அப்போ அவ்வளோ நேரம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சிந்திச்சு 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 என்ன ஆக போகுதுன்னா ஒன்றும் ஆக போகிறது. இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்கள் பிராரப்தம், சஞ்சயம் ஆகாமியம்னு சொல்கிறதுல ஆகாமியம் வரப்போகிற நிகழ்ச்சி விடுங்க, சஞ்சயம் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து 1% தான் பிராரப்தம். வந்திருக்கிற எண்ணங்கள் சரியா தப்பா, இது ஈஸ்வர சங்கல்பமா ஜெகத் சங்கல்பமா அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தால் வரக்கூடிய எண்ணங்களை தடுக்க முடியாது. சித்த விருத்தி நிரோதகனா நீ யோகத்துக்கு போகணும்னு சொல்லியாச்சு. பதியை அணுக இந்த எண்ணங்கள் ஒன்று அணுகாது. நீ பதியை அணுக மாட்ட, நீ சதா நீயே தயாராக இருக்கிற, எப்போ யாரை பார்க்கலாம் வேடிக்கை பார்க்கலான்னு இருக்க. அதனால் வரக்கூடிய எண்ணங்களும் ரெண்டும் மீட் ஆகுது. அதனால் அதில் மன உளைச்சல் இருக்க. நீ மன உளைச்சல்னா நிற்காமல் என்ன பண்ணுது, அலையுது, மனம் சுற்றிக்கிட்டே இருக்கு, ஓவராக சுற்றுது. அப்போ மனம் ஜகத்தை நோக்கி சிந்தனைகளோடு ஓவராக சுத்த அதுக்கு திருப்தி, அமைதி, இந்த மாதிரியான நிஷ்டைன்னா அது நிற்கிற நிலை, சத்தில் அமரணும்னு சொல்கிறேன். சுவாமியினுடைய ஹிருதயத்தில் போய் நாம் உக்காரணும் அப்படின்னு சொல்கிறேன். நிற்கணும்னு சொல்லலை, நடக்கணும்னு சொல்லலை, ஓடணும்னு சொல்லலை, பறக்கணும்னு சொல்லலை, அமரணும்னு சொல்கிறோம். அவர் தான் சிம்மாசனம், நாம் அவருடைய ஹிருதயத்தில் உட்காரணும். அப்போ வரக்கூடிய எண்ணங்கள் சாமானியமாக சம்சாரிக்கு 98% புறத்துலேருந்தும் சித்தத்துலேருந்தும் பல ஜென்மாவில் நீங்கள் சேமித்த எண்ணங்கள்லேருந்து வரதை அதை நம்பி அதையே சிந்திச்சு பொழுது அன்னைக்கும் அதையே சிந்திச்சு தூங்கி போயிடுறீங்க. இப்போ நீங்கள் சிந்திச்சதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது பிராரப்தம் ஒன்றை நோக்கி புறப்பட்ட புல்லட்டு மாதிரி. புல்லட்னா அது ஒரு கன்னுலேருந்து வரக்கூடிய புல்லட்டு மாதிரி, இல்லை வில்லுலேருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி, புரியறதுக்காக சொல்கிறேன். அது புறப்பட்டுடுச்சு. அன்னைக்கு பிறந்து அன்னைக்கே புறப்பட்டுடுச்சு. வரிசெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்.
எல்லாத்தையும் நீ உனக்கு பிரம்மஞானம் இருந்தால் அந்த வரதை தடுக்க முடியாது. ஆனால் டேக்கிள் பண்ணலாம், டைவர்ட் பண்ணலாம், அல்லது நீ விலகலாம். நல்லா புரிஞ்சுங்க. வரக்கூடிய எண்ணங்களை டைவர்ட் பண்ணலாம், வேறு பக்கம் திருப்பி விடலாம், இல்லையா அதை டேக்கிள் பண்ணலாம். எப்படி அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு அதை எப்படி சரி பண்ணலான்னு அந்த அளவுக்கு அறிவு பிரம்மஞானம் இருந்தால் டேக்கிள் பண்ணலாம். இல்லையா நீங்கள் விலகிக்கலாம், அந்த வரக்கூடிய பாதையிலேருந்து விலகலாம். அதுக்கு பிரம்மஞானம் வேணும். பிரம்மஞானம்னா இந்த ஒன்றை பற்றிய சிந்தனை. ஒன்றில் இருந்தால், ஃபோக்கஸ்டாக இருந்தால், வர்றது என்ன, நடக்கிறது என்ன, பேசுகிறது என்ன எல்லாம் புரியும். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. ஒரு செகண்டில் தானே ஆக்சிடெண்ட் நடக்குது. ஏன்? வேகமாக போகிறதுனால நடக்குது. மெதுவாக போனால் நடக்குமா? 2 பேரும் ஈக்குவலாக வேகமாக போகிறான், 2 பேரும் நடுவில் போகணுங்கிறான். ஒருத்தன் முந்தணுன்னு தான் நினைக்கிறான், தவிர நிற்கணும்னு நினைக்க மாட்டான். அப்போ சாப்பிட்டும். அப்படியே இயற்கை என்ன பண்ணுது? சொல்லி பார்த்துது, ரூல்ஸ் போட்டுச்சு, நியமம் போட்டுச்சு, பெனால்ட்டி போட்டுச்சு. அப்புறமா நீ செத்து தொலைன்னு என்ன பண்ணுது? சாகடிச்சிடுது. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் என்னது? சம்பவம்னு பேர். இந்த சம்பவத்தை அது செஞ்சால் தான் அதை பார்க்குற 10 பேர் வண்டியை ஸ்லோவாக ஓட்டணும், லெஃப்டில் தான் ஓட்டணும், பள்ளமேடு இருந்தாலும் நின்று நிதானமாக தான் போகணுங்கிற அறிவே வரும். இல்லைன்னா சாவு போ. சாவறதுக்கு தானே வேகமாக போகிற எல்லா இடத்துலையும். அப்போ பிரம்மஞானம் என்ன பண்ணுதுன்னா விவேகத்தை கொடுத்து, வைராக்கியத்தை கொடுத்து, நிதானத்தை கொடுத்து, தெளிவை கொடுத்து, பதட்டத்தை இல்லாமல் பண்ணி நடக்கிற நிகழ்ச்சியில் கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கும் போது அங்கே டேக்கிள் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நீ டேக்கிள் பண்ண போகிற. அதனால் ஒன்றை சிந்திக்கணும். புறத்தை நீ சிந்திக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. சிந்திக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறத நல்லா தெரியும். நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பொய்யை மனனம் பண்ணிட்டு கிடக்குறீங்க. அந்த மனனத்தினால துக்கம்தான் எஞ்சி நிற்கும். அதனால் சிந்திக்காதேன்னு சொல்லுது வேறு. அகத்தை சிந்தின்னு சொல்லுது, புறத்தை சிந்திக்காதுன்னு சொல்லுது. நீ வரக்கூடிய எண்ணம் அகமா புறமான்னு தெரிஞ்சாலே அதுலேயே நீ இதெல்லாம் இக்னோர் பண்ணலாம். இதுக்கெல்லாம் பீரியாரிட்டி அது என்ன பண்ணும்? த்ரெட்டு கொடுக்கும். நீ ஓடு ஓடு ஓடு, ஏந்து அங்கே வேகமாக அப்படின்னு அவனுக்கு தொடர்ந்து அது கொடுக்கும். அதை இக்னோர் பண்ணணும். அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. புத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் மனம் அது வசப்படும். புத்தி வீக்காக இருந்துச்சுன்னா அது இஷ்டத்துக்கு மனம் போயிடும். இப்போ பிரச்சனையே அங்கே தான் எல்லாரும் மாட்டுறான். மனம்தானே மாயை. இறைவனை தவிர எங்கே வேணாலும் போய் இறைவனை நோக்கி வரவிடாமல் அந்த எண்ணங்களை தொடர்ந்து மித்தை பற்றிய ஜகத்தை பற்றிய சிந்தனையையோ கொடுத்து நம்ம வாழ்க்கையை எல்லா ஜென்மாவிலையும் நாசம் பண்ணிக்கிட்டே வருது. இறைவனை நம்மளை பார்க்க விட மாட்டேங்கிறது மனம்தான், நம்ம மனம்தான். அதனால் மனதை நிர்மூலம் என்ன சொன்னிச்சு? நிர்மூலம் செய். நிர்மூலம் மனனம் குரு. மனனம் செய்கிறத, மனதை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் அது மனனம், அனுச்சிந்தனம்னு பேர். அதை நிறுத்து. புறத்தில் இருக்கக்கூடிய ஜகத்தை பற்றிய மனனத்தை நிறுத்து. இது நமக்கு தெரியாது. இது எவ்வளோ பெரிய சூட்சமம். ஆனால் இதை நீங்களாக செஞ்சு கண்டுபிடிப்பீங்கன்னா கண்டுபிடிக்க முடியவே முடியாது. ரிஷிகள் கண்டுபிடிச்சி இவன் என்ன பண்ணுறான், ஒரு மனுஷன் ஒரு சம்சாரி என்ன பண்ணுறான்னா 1000 விஷயங்கள் 6000 விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அது பின்னாடியே போய் எதுலேயும் பூர்த்தியும் ஆக மாட்டான், கன்க்ளூஷனுக்கும் போக மாட்டான். இந்த கல்மினேஷன் சொல்லக்கூடிய அதனுடைய உச்சி சிகரத்தை அவன் பிடிக்க மாட்டான். அந்த இதனுடைய அங்கேயே விட்டால் என்ன பண்ண போய் எதையும் சிந்திக்காமல் என்ன சேவம் தானே அதையும் மறந்து வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு. அதனால் புறத்து சிந்தனையை நீ அது எந்த சிந்தனையுமே வேண்ட தேவையில்லை. அது நடக்க தான் போகுது. பிரச்சனை வருதா, இந்த ஞானத்தை பிரம்ம ஞானத்தை வச்சு டேக்கிள் பண்ணு. அதுக்கு முன்னாடியே நான் தடுக்கிறேன், அதுக்கு முன்னாடியே நான் முடிவெடுக்கிறேன், அதுக்கு முன்னாடியே நான் தயாராக இருக்கிறேங்கிறதெல்லாம் அறியாமை தான். அதெல்லாம் உணரக்கூடிய ஒரு புத்தி இருக்குது. அது பிரம்ம ஞானத்தில் இருக்குது. அது ஒன்றில் இருக்கிறதுனால இருக்குது, அகத்தை பார்க்குறதுனால இருக்குது. அகத்தில் மனனம் செய்யன்னு சொல்லுது. இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது தொடர்ந்து சிந்திக்க இந்த சித்துக்கும் அந்த சத்துக்கும் ஒரு பாயிண்டில் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் துவைத்தம் அத்வைத்தமாகி அமிர்தம் சுரந்து அனுபவம் ஏற்படுதுன்னு 2-3 நாளாக பார்த்துக்கிட்டே வரும்.
சித்து சத்தை தொடர்ந்து மனனம் செய்ய, தொடர்ந்து சிந்திக்க சிந்திக்க, கேட்ட சிரவணத்தை அனுச்சிந்தனம் செய்ய செய்ய, சித்தும் சத்தும் ஒரு புள்ளியில் சந்தித்து ஈஸ்வர அனுபவம் ஆத்ம அனுபவத்தை அடைகிறது. அது சுகமானது. அந்த அனுபவத்தை அவன் அறிய ஆரம்பித்தா அதுலேருந்து அவன் சிவப்பிரியன் அப்படின்னு அதை தான் ஆத்மரத்தின்னு சொல்லுது. தன்னையே தான் விரும்ப தனக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்று தாங்கிற அறிவு அப்போ தான் இருக்கும். போக்தாவும் போகமும் ஒன்று தாங்கிறது புரியும். பரம்பொருளே சொல்லுது, போக்தாவும் நான் தான், போகமும் நான் தான். சித்து சைத்தன்யம். சத்து நான் கர்த்தா நான் போக்தா. சித்து நான் போக்தா நான் போகம். சித்து போகிக்குது, சித்தாபாசத்தை போகிக்குது. சத்து ரெண்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, வேறானதாக இருக்கிறது. இதுதாங்க இருக்கு. இந்த சித்தை உள்ளே போயிடுச்சுன்னா நான் கர்த்தா நான் போக்தா அவசியம் இல்லை. சாப்பிடணும், தூங்கணும், காமக்ரோதாதிகளில் ஈடுபடுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதெல்லாம் தத்துவமசியில் பார்க்க போகிறோம். இப்போது நிர்மூலம் மனனம் நிர்மூலம் குரு, நிர்மூலம் மனனம் குருன்னு நேற்று உபதேசத்தை சொல்லி இன்றைக்கி ஆத்மரதிங்கிற சிவனா சிவ உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம பிரியனை தான் சிவப்பிரியன்னு சொல்லுது. அதே பிரியன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஆத்மரதிங்கிற வார்த்தையை அந்த நிலையை அவன் தொட்டானா அவனுக்கு சாந்தம். எங்கே நெருங்குறான் அவன்? இந்த அறிவு அன்புக்கு அழைச்சிட்டு போய், அமைதிக்கு அழைச்சிட்டு போய், குளிர்ச்சிக்கு அழைச்சிட்டு போய் ஆனந்தம். முதல்ல அறிவு, அதுக்கு மேலே அன்பு, அதுக்கு மேலே குளிர்ச்சி, அதுக்கு மேலே அமைதி, அதுக்கு மேலே ஆனந்தம். இந்த படிக்கட்டை இவன் இந்த சித்தானது உணர ஆரம்பிக்கும். ஏன்னா இது உணர்வு ரூபமாக இருக்குது. இதுதான் பிரம்மம். ஆனால் இது போகக்கூடிய இருப்பிடம், அதோடைய சாநித்தியம் எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கும், அன்பாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதை தான் லோகம்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு சௌகரியமான இடம் எது? இந்த ஊர்லேயே உங்களுக்கு சௌகரியமான இடம் எது? உங்கள் வீடு தான். அதுதான் வீடு பேருன்னு சொன்னான் பெரியவங்க தமிழர்கள். தமிழில் வீடு பேர். உன் வீட்டில் தான் நீ சௌகரியமான எல்லா சௌகரியமும் உனக்கு இருக்கும். நீ அதிகாரம் பண்ணலாம், நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், எல்லாம் வீட்டில் தான். அதுதான் உன்னுடைய இருப்பிடம், அதுதான் உன்னுடைய சொந்த வீடு. இப்போ நீ இருக்கிற வீடு வாடகை வீடு. இந்த சரீரம் சொல்லக்கூடிய உடம்பு இருக்கே அது வாடகை வீடு. தூலமாகவும் சூட்சுமமாகவும் காரணமாகவும் இருக்குது. அந்த 3 வீட்டையும் கடந்து துரியத்துக்கு அப்புறம் இந்த மொத்த துரியத்தையும் விட்டு துரியாதீதமாக அந்த ஞானி அகத்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நிலைக்கு போயிடணும். துரியமும் இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்லுது மந்திரம், தேஜோபிந்த உபனிஷத்தில். இதே பிரம்மம் நான் துரியமும் அல்ல துரியாதீதம்னு சொல்லுது. எங்கும் இருப்பவனா. துரியம்னா நான் அகம்பிரமாத்மி உணர்வு வந்துடும், ஆனந்த அனுபூதி வந்துடும், கைவேல்யம் வந்துடும், ஈஸ்வர பிரசாதங்கிற அமைதி வந்துடும், சமாதி வந்துடும். சமாதி தானே குளிர்ச்சி. தன்னுடைய சன்னதி அப்படின்னா அன்பு சொரூபமாக இருக்குது. நீங்கள் எது செஞ்சாலும் அங்கே தவறு இல்லை. உங்கள் அப்பா அம்மா முன்னாடி நீ என்ன செஞ்சாலும் என்ன அந்த வயசுக்கு நீ என்ன எப்படி வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஏந்துப்பேன்ப, இப்போ தான் படுப்பேன்ப, இப்போ தான் தூங்குவேன்னுவேன், இப்போ தான் நான் தூங்க இன்னைக்கு ஏந்துக்க மாட்டேன்ப. எல்லா சௌகரியம் என்னது? அப்பா அம்மா கிட்ட தான். போகிற இடத்துல அங்கே போனால் என்ன பண்ணுவான்? வளர்ப்பே சரியில்லைன்னு முதல்ல அப்பா அம்மாவை திட்டுவான். அது இந்த இது வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, தூக்கத்தையும் டைம் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் போச்சு இல்லை. அப்போ குழந்தைங்க சரி நைட்டு எது பகல் எதுன்னு அதுங்க இஷ்டத்துக்கு விட்டோம். அப்புறமா அங்கே ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னு செல்லு வாங்கி கொடுத்தோமா, 2 அட்வான்டேஜ். அவங்க கெட்டு போகிறதுக்கு 2 அட்வான்டேஜ். அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றது, தான் தொண்டித்தனமாக வாழ்றது. இப்போ செல்லு இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. இருக்கே இல்லையா?
அதெல்லாம் உங்கள் வீட்டில் தான், வெளியில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அது முதல்ல மைண்ட் செட் பண்ணிங்க. அப்புறம் அங்கே போய் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு புராணத்தெல்லாம் பாடுவீங்க. எத்தனை வருஷம்னா 50 வருஷத்துக்கு பாடுவீங்க. அவன் அப்பப்பா கடுப்பாகும். அதை விட மாமனார் மாமியார் இன்னும் கடுப்பாகுவாங்க. ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? ஆவாங்க. எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்க, போடி உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தேவையா இது? கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், வேறு ஒன்று. மைண்ட் செட் பண்ணிக்கிட்டே அடக்கி வாசிக்கலாம். வேறு அப்புறமா நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. அப்புறம்லாம் பெருசெல்லாம் போயிடும். அப்புறம் சின்னதெல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரும் உங்கள் குழந்தைகளும் சௌகரியமாக இருக்கலாம். அது ஒரு 15-20 வருஷம் அதில் போகும். அது வரைக்கும் நீ சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் உனக்கு வாழ்க்கை. ஆயிரங்காலத்து பயிர். இல்லைன்னா ஹைகோர்ட்டு, இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு அலைய வேண்டியது தான். வாய் இருந்தால் வாழ சொன்னா, இல்லைன்னா வந்துட சொன்னான். எத்தனை டைவர்ஸ் பண்ணுவேன் உன் லைஃப்பில்? முதல் டைவர்ஸ் வேகமாக பண்ணுவேன், 2வது டைவர்ஸ் பண்ணுவியா? அப்புறம் கல்யாணம் நடக்குமா உனக்கு? அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் முன்னாடியே. தான் தோண்டித்தனமாக எல்லாத்துலேயும் இருக்க முடியாது. வீடு உனக்கு சௌகரியமான ஒரு சூழலை இறைவனே படைத்து கொடுத்துருக்கான். உனக்கு சார்ந்தவங்க எல்லோரும் அங்கே இருப்பாங்க, சாதகமானவங்க இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் பாதகம்தான். எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. அங்கே போய் அப்பா புராணம், அண்ணன் புராணம், அம்மா புராணம், 18 புராணம், இவங்க ஒரு 18 புராணத்தை கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் தப்பு. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஆத்மரத்தியானவன் அந்த மனனத்தை தொடர்ந்து நடத்தினதுனால சிரவணம் அனுசிரவணமாக மாறி உடனே நடக்காது. இப்போ நம்ம இந்த ஆடியோஸ்லாம் கேட்க சொல்கிறோம், 2000 ஆடியோஸு. அதில் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஆழமும் நுட்பமும் அகலமும் இருக்காது, லைட்டாக இருக்கும். அதெல்லாம் உன்னை என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி அந்த வார்த்தைகள்லாம் அலட்சியப்படுறதுலாம் எனக்கு தெரிஞ்சது தானே நினைக்க விடாது. தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் வாக்கு பரா வாக்கு. குரு சொல்லிகிட்டு இருக்காங்க, சாதாரண வார்த்தையும் அர்த்தமிக்கதாக மாறும். அவங்க அனாவசிய பேச்சு பேச மாட்டாங்க, நிச்சயமாக அனாவசிய பேச்சு இருக்காது. அந்த வாக்கையெல்லாம் சித்திக்க 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 அந்த நுட்பங்கிற அனோரணியான்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் உலகத்தில் எது சிறியதோ அந்த சிறியதை அது எங்கே இருந்தாலும் இந்த வார்த்தையை அழைத்து கொண்டு சேர்க்கும். ஏன்னா ஓங்காரம் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த ஓங்காரம் அங்கேயும் தான் வந்திருக்கு. ஆனால் ஓங்காரத்தை பிடிச்சா அங்கே போயிடலாம். ஓங்காரத்தை ஒண்டி தான் இப்படி சொல்லுது, வேறு எதையுமே சொல்லலை. வேதம் ஃபுல்லாக எப்படி குருன்னு சொன்னதா மந்திரத்தில் ஓங்காரத்தை தான் இவ்வளோ சொல்லுது. எல்லாப்படி சொல்லுது. இது வரைக்கும் 99 உபநிஷத்தில் ஓங்காரம் சொல்லாத உபநிஷத்தே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைனை போட்டு ஓங்கார ஜபின்னு சொல்லும், இல்லைன்னா மகத்தை சொல்லும். அனுசிரவணம் அணுச்சிந்தனமானதுனால, அணுச்சிந்தனம் ஞானாக்னி ஏற்படுத்தினதுனால, ஞானாக்னி மனோநாசத்தை ஏற்படுத்தினால மனனம், அதாவது மித்தை பற்றிய மனனம், ஜகத்தை பற்றிய மனனம் இல்லாமல் இறைவனை பற்றிய மனனம் தொடர்ந்து சிந்திக்க இந்த சித்தம் அந்த சத்தம் ஒரு புள்ளியில் இணைய அங்கே ஆத்மா அனுபவங்கிற அமிர்த ரசம் ஏக ரசம் பிறக்கிறது. பிறந்தால் என்ன ஆகும்? அங்கே தான் அவன் ஆத்ம ரத்தி ஆகிறான். ஆத்ம ரத்தி ஆகிறான். தன்னுடைய பரம்பொருள் குளிர்ச்சியாக இருக்குது, அன்பாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, இதுவே நல்லா இருக்கேன்னு. அதான் குழந்தை தாய்மடியை தான் என்ன பண்ணும், எல்லா குழந்தையும் விரும்பும். வேறு யார்கிட்ட போனாலும் கொஞ்சம் நிமிஷம் இருக்கும், டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்கும், அம்மா எங்கன்னு பார்க்கும். ஏன்னா அந்த குளிர்ச்சி, அந்த அமைதி, அந்த பாதுகாப்பு, அந்த அன்பு அந்த லோகத்தில் தான் இருக்குது. அதுதான் உன்னுடைய சொந்த வீடு. இப்போ நீ இருக்கிறது வாடகை வீட்டில் 1008 கண்டிஷன் சொல்ல தான் செய்வாங்க. சொந்த வீடு போகிற வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடுக்கான போகிற பாதையை கண்டுபிடிக்கணும். அதுதான் அறிவு. அப்படி சொல்ல மனோநாசம் ஏற்பட்டால் கர்மநாசம் ஆகும். கர்மநாசம் ஏற்பட்டால் என்ன நடக்க அழகாக சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. அவன் விஸ்ராந்தி ஓய்வெடுப்பான். எப்போ சொன்னோம் மந்திரம், எப்போ வருது பாருங்கள். நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை பேசியிருக்கோம்.
இப்போ மந்திரம் வருது பாருங்கள். அவன் விஸ்ராந்தி, அவன் ஓய்வெடுப்பான். ஓய்வெடுத்தா நான் அவன் தியானம் பண்ணுவான். தியானம் பண்ண நான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகும். ஐக்கியமானா நிஷ்டையாகும். நிஷ்டையானா ஆனந்த அனுபூதி. அதை சொல்லுது. அங்கே அவன் சாந்தமாகறான், பூர்ணமாகறான். இன்னொன்று அடையணுங்கிறது அவனுக்கு தோணாது. இதுக்கு மேலே என்ன இருக்கு? இறைவனே பிடிச்சாச்சுங்க. இறைவன் வந்து உட்கார்ந்தாச்சு ஹிருதயத்தில். நான் வந்திருக்கேங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டாரு. அதுக்கு மேலே அடையிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ பரோபகாரத்தை செய்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைக்குது அப்படின்னு ஒரு முடிவை அடுத்த லெவல் யோசிக்க ஆரம்பிச்சு. பொதுவாகவே பரோபகாரத்தை நம்மளுடைய சுபாவம். பரோபகாரத்தை எந்த உள்நோக்கத்தினாலும் செய்யலை நம்ம. அப்படி இருந்தால் அப்படி தொடர முடியாது, அந்த பயணம் தொடர முடியாது. நீ 25 ஆண்டுகள் வேலை செய்ய 25 வருஷம் கழிச்சு உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்கள் ஜீவனாம்சம் தரேன், அது வரைக்கும் ட்ரெஸ்ஸு தரேன், தங்குற இடம் தரேன், ரூம் தரேன், சம்பளம் மட்டும் கேட்காத அப்படின்னா ஒத்துக்குவீங்களா? ஏன்னா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைங்க இருக்குது, பொறுப்புகள்லாம் இருக்குல்ல. ஆனால் நாம் இருந்தோம், அடியேன்னு இருந்தேன். என்னன்னா நோக்கம் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. சுவாமி கூட பயணித்தா போதும், அது ஒன்று போதும். சாமி கூட பயணிக்கிறேங்கிற அறிவு இருந்துச்சு. ஞானத்தை அவர் தான் கொடுத்தது. எங்கூட பயணிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கடாங்கிற மாதிரி புரிய வச்சார். அது ஒன்று போதுங்கிற முடிவுக்கு வந்தால் அது எஸ்கலேட்டர் மாதிரி சிகரத்தில் அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சு. இப்போ பார்த்தா கண்ணை திறந்தால் 24 லட்சம் ஃபாலோவர்ஸ். மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் பலன் பெறட்டும். எல்லாருக்கும் குமரன் வேதம் தெரிஞ்சிருக்கு. எல்லோரும் குமரன் கொண்டமும் நாளைக்கு தெரியும். இது ஆரம்பம்தான். இதெல்லாம் எப்போ நடக்குது? இப்போ தான் பூர்ணமாகறான். ஏபா அணுசிரவணத்தினால வந்த, அணுச்சிந்தனத்தினால வந்த, ஞானாக்னியினால் வந்த, மனோநாசத்தினால் வந்த, இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சிரவணம். மனோநாசத்தினால் வந்த விஸ்ராந்திங்கிற ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் தான் ஏகாந்தம்னு சொன்னோம். விஸ்ராந்தி ஓய்வு நேரத்தை ஏகாந்தம்னு சொன்னோம். ஏகாந்தம் தியானத்தில் கொண்டு போய் விடும். தியானம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியங்கிற நிஷ்டையை கொண்டு போய் விடும். நிஷ்டை ஆனந்த அனுபூதியை கொடுக்குமா? அது க்ளீனாக சொல்லுது. சாந்தக பூர்ணக ஆத்மரதிகி பாவன மானசம், புனிதமான எண்ணத்தோடு இருக்கான். அங்கே தான் அவன் புனிதனாகிறான். இந்த வார்த்தை வேறு எங்கேயுமே பயன்படுத்த முடியாது. இதுக்கு இணையான வார்த்தை எதுவும் இல்லை. பிரம்மஸ்வரூபந்தான் புனிதம். அந்த நிலையை வர்ணிக்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது. என்னத்தை சொல்லி அதை புரிய வைக்க முடியும்? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து ரசிக்கிறோன்றல அது ஒரு புனிதம். அன்னதானம் எல்லோரும் சாப்பிட்றத பார்த்து ரசிக்கிறோன்னு சொல்கிறனால இடையில வந்து சில நம்ம சிஷ்யர்கள் ஆர்வக்கோளாறில் உங்களுக்கு நான் இலை போடட்டுமா, இல்லை தட்டில் வாங்கிட்டு வரட்டுமான்னு இரிட்டேட்டாக இருக்கும் எனக்கு. ஆமாம், கடைசியாக சாப்பிட்றதில்ல எனக்கு பிரியம். இவங்களை எல்லோரையும் சுற்றி பார்த்துட்டுருப்பேன். பௌர்ணமி கிரிவலம் மாதிரி சின்ன முன்னெல்லாம் கிருத்திகை கிரிவலம், கிருத்திகை அன்னதானம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ பௌர்ணமி கிரிவலத்தில் ரவுண்டாக உட்காந்து அவங்க பேசுகிறதும் இது சாதாரண. நம்ம இந்த நித்திய கிரிவலத்திலேயே அவங்க யாரும் வீட்டுக்கு போகணுங்கிற மைண்டே இல்லை யாருக்கும். ஏன்னா அந்த ஆனந்தத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அங்கே பாவன மானசக, அங்கே தான் அவன் புனிதமாகிறான். புனிதன் அப்படிங்கிற வார்த்தை. பிராப்த அனுத்தம், பிராப்தானு உத்தம விஸ்ராந்த ந கிஞ்சித், வேறு எதுவுமே இக ந கிஞ்சித் இக வாஞ்சதி, அவன் இங்கே வேறு எதையும் விரும்புவதில்லை. அதாவது வேறு என்ன இங்கே இருக்குது? சம்சாரம் இருக்குது, உலகம் இருக்குது, ஜெகத்பத்திய, அது எதையும் விரும்புகிறதில்லை. சர்வ அதிஷ்டானம் ஷண்மாத்திர, அப்போன்னு அவனுக்கு புரியுது எல்லாத்துக்கும் மூலம் இங்கே தான் இருக்குது. இந்த உலகம் எங்கேருந்து புறப்பட்டுச்சு, நிற்குது, மறையுது, அதனுடைய மூலம் சத்து தான் அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு ஏற்படுது. அதை சொல்லுது. சர்வ அதிஷ்டானம், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மூலம் சன்மாத்திர சத்து, சத்து மட்டுமே சன்மாத்திர. இதுதான் சன்மார்க்கம்னு வள்ளலார் சொல்லுவார். சத்து மார்க்கத்தை தான் சன்மார்க்கம்னு கிராமட்டிக்கலாக சொல்லணும்னா அவர் க்ளீனாக அந்த வார்த்தையெல்லாம் அவர் தமிழ் சம்ஸ்கிருதம் அந்த பேதம்லாம் அவர் பார்க்கல. மணிப்பிரவகம் தான் எல்லா மொழியும் கலந்து அடித்து விட்ருக்காரு. சத் மாத்திரை தான் ஷண்மாத்திரம் அங்கே இருக்கிறது.
நிர்விகல்பம், எந்த வேறுபாடுமற்றது, ஒன்று தான். பல சிந்தனைகள் இல்லை, பல வகைகள் இல்லை, ஒன்று தான் இருக்குது. இந்த அதை தான் வந்து சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத பேதம்னு 3 பேதம் இருக்குது. சஜாத்தியனா என்ன மாதிரி இன்னொருத்தவன் இல்லை, விஜாத்தியனா எனக்கு வேறான ஒருத்தவனும் இல்லை. பிரம்ம சொல்லுது என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இல்லைப்பா. விஜாத்தியனா எனக்கு வேறுபட்டவங்களும் யாரும் இல்லைப்பா. ஸ்வகத்தை அப்புறம் எனக்கு ஒரு அங்கங்கள்லாம் எந்த அங்கமும் கிடையாது, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது இப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அங்கங்கள் எதுவும் நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் சஜாத்திய விஜாத்திய. இது இன்றைக்கி அது எழுதணும், அந்த மந்திரம் அது அதில் எழுதிங்க. அதுதான் சன் மாத்திரன்னு பேர், சத்து மட்டும்தான், அத்வைதம்னு பேர். நான் மந்திரம் அங்கே சொல்கிறேன், இது மந்திரத்தை முடிச்சு. நிர்விகல்பே, எந்த வேறுபாடற்ற நிலை. சித் ஆத்மனி, சித் ஆத்மனி, சித்து ஆத்மாவில், சித்து சத்தில், ஜீவாத்மா பரமாத்மாவில், சக்தி சிவனிடத்தில். எப்படி வேணும் புரியத்துக்காக சொல்ல. யோ ஜீவதி, இணைந்து ஜீவதி யார் வாழ்கிறாரோ, கதஸ்நேக, கதஸ்நேக ஜீவதி கதஸ்நேக, அவன் நட்புடன் வாழ்கிறான். யார் அப்படி வாழ்கிறாரோ ச ஜீவன் முக்த உச்சதே, அவனை ஜீவன் முக்தன் என்று. அவனுடைய மூடை எப்படி இருக்குது, ஹாப்பி மூடாக இருக்குது. சொல்லிடுச்சு எல்லா வார்த்தையும், பூர்ணம் சொல்லிடுச்சு, சாந்தம் சொல்லிடுச்சு. ச ஜீவன் முக்த உச்சதே. அச்சா, இப்போ அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும். நான் அபேட்சா, யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. நான் அபேட்சா அபேட்சத்தை பவிஷ்ய, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் என்ன ஆகணும், என் நிலைமை என்ன கதி ஆகுமா அப்படிங்கிற பயம்லாம் அவனுக்கு இல்லை. பவிஷ்யத்தை பற்றி, அதாவது நான் நாளைக்கு அதீத சிந்தா ந கரோ, பவிஷ்ய பய ந கரோ அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது ஹிந்தியில். அதாவது பாஸ்டன்ஸை பற்றி கவலைப்படாத, எதிர்காலத்தை பற்றி பயப்படாத. நடப்பு போய்கிட்டு இருக்கு, அதை பிடி. அனுஷ்டானம், அனுஷ்டானம் ஒழுங்காக செஞ்சிட்ட, காலையில் பூஜை அட்டன் பண்ணிட்டா பாக்கியெல்லாம் கரெக்டாக நடக்கும். பூஜையை விட்டுட்டேன்னா உன் கதி அதோ கதி தான், அம்மெல்லாம் மாறி மாறி நடக்கும். தைத்தக்குன்னு ஆட வேண்டியது தான். அது ஒன்று ஒழுங்காக செய்ய முடியல பாருங்க. சரி, அதை விட்டு அடுத்து என்ன பண்ணலாம். இப்போ நானே 5 இருக்கேன், எதுவுமே விட முடியாது. ஏன் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லையா? நாங்கள் என்ன கட்டையிலையா செஞ்சு வச்சுருக்கோம், இல்லை மரத்தில் என்ன இது இரும்புலையா செஞ்சு சொல்லுவாங்கள்ல, இரும்புலையா செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் அறிவு தான், செயலறிவு இல்லை. ஏதோ பண்ணிவிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு நான் வரணும்னு நினைக்கிறேன். வேறு பூஜைக்கு நான் வரணும்னு 10 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் 20 வருஷம் ஆனால் கூட அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு அறிவே கிடையாது. அவன் சத்துவனுக்கு வரவே மாட்டாங்க. அவன் வந்தான்னா வராட்டினா என்ன, ஆனால் அவன் வரமாட்டான். அவனிலே வரமாட்டான், நம்பாது. தருணி தர்மி தர்மி. அது மாதிரி அண்ணா அபேட்சத்தை பவிஷ்ய, எதிர்காலத்தை பற்றி பயமோ கடந்த காலத்தை பற்றிய கவலையோ கிடையாது. வர்த்தமான் நாத்திஷதி, வர்த்தமான் நடக்கிற நிகழ்ச்சியை கூட பற்றி அவன் பெருசாக இது பண்ணதில்லை. நான் சம்ஸ்மரன், அப்புறம் நடந்த நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸ்மரணம் பண்ணுறது, இந்த மனன மாதிரி ஸ்மரணம். நடந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்த்து துக்கப்படுறது, நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறது. ரெண்டுமே அல்பம், கொஞ்ச நேரம். நீங்கள் என்னென்ன தான் பண்ணுறீங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது பார்த்தீங்களா. ஆனால் அவன் சர்வமேவ கரோத்தி, எல்லாம் செஞ்சிகிட்ருக்கிறான். அவனுடைய சித்து சத்தில் இருக்குது, செயல்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் சாட்சியாக இருக்கான். கை காலெலாம் அசையுது,
எல்லா வேலையும் செய்கிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்குது, வீட்டில் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது, எல்லா காரியம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவன் எங்கே இருக்கான்? அவன் பிரம்மமாக இருக்கிறான். அதான் சர்வமேவ கரோத்தீச்ச, எல்லாத்தையும் செய்கிறான். அனுபந்த பரே ஜனதாவஸ், சம்சாரிக்கிட்ட அவன் சேர்ந்து வாழ்ந்தாலும், சம்சர்க்கமனா அருகில் இருந்தாலும் சதா அவன் விலைக்கு தான் இருக்கான். அவன் பக்கத்தில் இருக்கான், இருந்தாலும் அவன் தாமரை இலை தண்ணீர் போலன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் தாமரை இலை இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும், ஆனால் நினையாது. அது போல் இருக்கான். சதா பக்தே பக்த சம ஆச்சரக, பக்தர்கள்ட்ட பக்தராக நடந்துக்கிறான். ஷட்டே ஷட்டம், கபடதாரிகள்கிட்ட கபடதாரியாக பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கான். நீ நான் அக்கிரமம் பண்ணுறியா அப்படின்னு. பாலோ பாலேஷு, பாலகர்கள்ட்ட பாலகனாக இருக்கான். விருத்தேஷு விருத்தா, வயசானவங்கள்ட்ட வயதானவர்களா. தீரேஷு தைரியவான், தீரர்கள்ட்ட தைரியவானாக இருக்கான். யுவா எவ்வனம் விருத்தேஷ, இவங்க எல்லாருக்கிட்டேயும் அவங்க துக்கியாக இருந்தால் துக்கியாக இருக்கான், சுக்கியாக இருந்தால் சுக்கியாக இருக்கான். யார்? இந்த ஞானி, பிரம்மஞானி, ஆத்மரதி. தீர தீர தீருதித்தி தீத்தானந்த, அதாவது தீரனாகவும் இயல்பான ஆனந்தமாகவும். பேசலகன்னா இப்போ தாங்க வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறான். நான் கூட ரொம்ப நாள் கிளாஸ் எடுக்கிறோம் ஸ்டூடெண்ட்டு, நம்ம எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கோமே. நல்லது தான் சொல்கிறோம், ஆனால் திட்டுற மாதிரி தானே சொல்கிறோம். இனிமையாக சொல்லணும், இனிமையாக சொல்லணும். சத்தியம் மத பிரியம் மதன்னு வாக்கியம் இருக்குது. உண்மையாக பேசணும், அதே நேரத்தில் இனிமையாக பேசணும்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் கோபத்தில் தான் பேசுகிறோமே. கோபத்தில் சொன்னால் தான் அவன் கேட்குறான், அது வேறு. கோபத்தில் சொல்கிறோமே, இனிமையாக பேசுகிற நாட்கள் வராதா அப்படின்னு நான் நினச்சது உண்டு. இப்போ அது நடந்துட்டு இனிமையாக பேச. ஏன்னா மைண்ட் செட் என்னவாயிடுச்சு? கூலாக இருக்குது, ஒரு பதட்டம் இல்லை, பரிதவிப்பு இல்லை. அது வேணும் இது வேணும் கேட்டு அலையிறதுக்கு இல்லை. அதை அடைய போகிறேன் இதை அடைய போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதை யாராலையுமே அடைய முடியாதோ அந்த ஒன்றை அறிந்ததனால் அனைத்தையும் அடைந்ததான ஒரு உணர்வு நம்முள் இருக்கிறது. இப்போ எந்த எஃபர்ட்டும் கிடையாது, எஃபர்ட்லெஸ். அப்புறம் அன்ஸ்டாப்பபிள், அனிருத்த. என்ன சிந்தனை? ஏகாகிர சிந்தனை, ஒரே விஷயந்தான். பிரம்ம யஜ்ஞத்தில் 1 கோடி பேரை ஈடுபடுத்தணும். தமிழ்நாட்டில் ஞான சுனாமி அடிக்கணும், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சாமிநாத சுவாமி அதை வழி நடத்தணும். தமிழ்நாடு ஞான பூமியாக பிறக்கிற குழந்தையெல்லாம் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் சித்தர்களாகவும் ரிஷிகளாகவும் பிறக்கட்டும். இங்கேருந்து எல்லா ப்ராடக்ட்டு அங்கங்கே எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சி விடுவான். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சி விடுவான். அது அங்கே நின்று விளங்கும். அங்கே பிறக்கிறதுலாம் இங்கே வந்து விளங்குது, இங்கே பிறக்கிறதுலாம் அங்கே போய் விளங்கட்டும். நம்ம நாட்டை விட்டு இங்கேருந்து அங்கே போய் தான் நான் சொற்பொழிவு நடத்துவேன் அப்படின்னா நான் இங்கே இதில் பேசிகிட்டு இருக்க வேணாம். இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா கமெண்ட் இன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. அதை கான்சன்ட்ரேட் பண்ணி போயிடலாமே. நோக்கம் வேறு, நமக்கு அந்த நோக்கம் இல்லை, நம்ம கணக்கே வேறு. அதனால் இந்த மனநிலையில் இனிமையாக இருக்கான். பேசலகன்னு பேர், லவ்லின்னு சொல்லுவோம்ல, அன்போடு பேசுகிறான். பேசலக. புண்ணிய கீர்த்தனை செய்கிறதெல்லாம் புண்ணியந்தான், ஒரே புகழ் தான், திருப்புகழ் மாதிரி அவனுக்கு ஒரே பாராட்டு தான். சத்காரியங்களை ஈடுபட்டுட்டே புண்ணிய கீர்த்தனக, சத்காரியங்களை பற்றி பேசுவான், செயல்படுவான். பிராஜ்யக, அறிவாளன், பேரறிவாளன். பிரசன்னா பிரசன்ன சித்தம். மதுரா, இனிமையானவன். இதெல்லாம் ஆத்ம பிரியனாக இருந்தால் தான். ஜெகத் பிரியனாக இருந்தால் அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே, எது கிடைக்கும் எங்கே கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு அலைய வேண்டியது தான். அதை கொஞ்சம் திரும்பணும், நம்ம திருப்பணும், பார்வையை திருப்பணும். தைன்யாத் அபகத ஷயக,
ரொம்ப தைரியமாக இருக்கா, கருணைக்கு பாத்திரமானவங்களாக இருக்காங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணிகிட்டே கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. ஒரு கணக்கு இருக்குது, அது உபதேசம் இருக்குது. தீயவர்கள் கூட சேரக்கூடாது, அதே நேரத்தில் பகைமையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த திவ்ய உணர்வுங்கிற புனிதத்தை இந்த மனநம்தான் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்போ அபியாசேன பரிஸ்பந்தே பிராணானாம், அடுத்தது பிராணாயாமம் செய்து, சாதகனுக்கு உள்ள யோகத்தில் உள்ள பிராணாயாமம் செய்து, இதெல்லாம் நம்ம ஞான யோகத்தில் பிராணாயாமமே ஒரு கர்மா தான். சரி, ஒன்றுமே எல்லாத்தையும் ஒன்றுமே ஏதாவது ஒன்று ரெண்டு செய்ய ஒன்று தான். ஒரு ஓங்கார ஜபத்தையும் பிராணாயாமத்தையும் நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். பிராணாயாமம் மூச்சு பயிற்சியில் ஒரே ஒரு பிராணாயாமம், மந்திரங்களில் ஒரே ஒரு மந்திரம் ஓங்காரம். அதை பற்றி சொல்லுது. அபியாசேன பரிஷ்பந்தே பிராணானாம், பிராணத்தினால இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு மூச்சு பயிற்சி. க்ஷயமாகத, இதனால் என்ன ஆகுனா மனம் க்ஷயமாகும். மனக க்ஷயமாகத்த மனக பிரசமம் யாத்தி, அமைதி நிலையை அடையும். மனம் இல்லாமல் போயிடும். பிராணாயாமத்தை டக்குன்னு நிறுத்தும். எப்படி யோகத்தில் நீங்கள் சித்த விருத்தி நிரோதக யோக நீங்கள் உள்ளே போக போக எண்ணங்கள் நின்று போயிடுமோ, அது மாதிரி பிராணாயாமம் டக்குன்னு எண்ணங்கள் வர்றது எல்லாத்தையும் லாக் பண்ணும். அதான் அந்த அது சொல்லுது. அதனால் மனக பிரசமம் ஆயாத்தி, மனம் வந்து ஆயாத்தி, மனம் வந்து அமைதி நிலையை அடையும். மனம் லயமாகி, அதான் சித்த பிரசாதம் பண்படங்கிறது, அமைதி பெறுகிறது. ஆவரணம், இறுதியில் எஞ்சி இருப்பது ஆவரணம், எல்லா உபாதிகளையும் நீக்கி தன்னுடைய ஸ்வரூபம் சித்தை அவசிஷ்யத்தை, எஞ்சி இருப்பது சித்தே, அதுதான் முக்தி. அநாதியந்தோ அவபாசாத்மா பரமாத்மா இக வித்தியதே, ஆதியும் அந்தமும் மற்ற பரமாத்மா மட்டுமே இருக்கிறது. இது ஏதத் தன் நிச்சயம். இந்த நிச்சயங்கிற வார்த்தை மிக முக்கியம். நிச்சயம் எழுதியிருக்கீங்கல்ல, ஏன்னா நீங்கள் சிந்திக்கிறீங்க, நாள் ஃபுல்லாக சிந்திச்சு உறுதிப்படுத்துறதில்ல, கன்க்ளூஷனுக்கும் வரதில்ல, அதை உறுதிப்படுத்துறதில்ல. உறுதிப்படுத்தினாதான் அடுத்த முறை அது செயலுக்கு வரும். இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்க சிந்திக்க. ஒரு முடிவுக்கு வரணும்ல, முடிவே எடுக்காமல் வாழ்க்கை ஓட்டக்கூடாது. சில விஷயங்களை தள்ளி போடலாம், ஆனால் முடிவு எடுக்கணும், எடுத்து தான் ஆகணும். எடுக்கலைன்னா குழப்பம், எடுக்கிற வரைக்கும் குழப்பம்தான். அதை சொல்லுது, இங்கே அழகாக சொல்லுது. நிச்சயம் பண்ணிக்கோ, நிச்சயம் உறுதிப்படுத்திக்கோ. எஞ்சி இருப்பது இங்கே பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. நீ யார்கிட்ட பேச போகிற, யார்கிட்ட சண்டை போட போகிற, எதை அடைய போகிற, அதை சொல்லுது, க்ளீனாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அனாதி அந்தம் இல்லாத பரமாத்மா மட்டும்தான் இங்கே இருக்கிறதுங்கிறத உறுதிப்படுத்திக்கோ. அந்த அறிவு தான், அந்த பரந்த அறிவு தான் சம்யக் ஞானம். இந்த வார்த்தை எழுதணும். நான் இப்போ இது முடிச்சுட்டு சொல்கிறேன், 8:15 சொல்கிறேன். சம்யக் ஞானம், பூர்ணமான ஞானம், நன்றான சத்தை பற்றிய ஞானம் என்று விதுர் புதாக என்று ஞானிகள் கூறுகின்றனர். எத்தோ வாச்சோ நிர்வத்தந்தே, எங்கே வாக்கும் மனசும் ஆத்மாவை தேடி போச்சான். வாக்காலையும் மனதினாலையும் அது பிடிக்க முடியல. ஏன்னா அது பொறிகளுக்கும் புலன்களுக்கும் பார்க்க முடியாத நுட்பம். கண்ணுக்கு பார்க்க முடியாத பாக்டீரியாவை டெலஸ்கோப் வச்சு, மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரத்தை டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட நுட்பமான அந்த பரம்பொருளை இந்த மனதால் பார்க்க முடியல. அதான் இங்கே இருக்கிற விஷயம். இப்போ நம்ம பூஜை நடக்குது, வேல் பூஜை. அதில் நிறைய ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், தேவதைகள்லாம் வராங்க. இந்த கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த கேமரா கரெக்டாக எடுத்துடுது, க்ளீனாக எடுத்துடுது. எடுக்குதா இல்லையா? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அப்போ நுட்பமான பார்வை, அது அந்த லென்ஸுக்கு வல்லமை இருக்குது.
நம்மளுடைய கண்ணாடி போட்டாலும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஸ்ப்ரேயர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருக்கும், ஸ்க்ராட்சு தான் வரும். அதை சொல்லுது. இங்கே எது மனசும் வாக்கும் போய் தேடி போய் நான் போய் பிடிச்சிடுறேன். பயிற்சியிலையும் முயற்சியிலையும் எனக்கு எல்லாம் தெரியும்னா அதை சுத்த விட்றணுங்கிறது அது தெரியல. நான் முயற்சியும் பண்ணிடுவேன்னு சொல்ல தெரியுதே தவிர அந்த முயற்சினால் அது நடக்காதுங்கிறது அது தெரியல. சுற்றிக்கிட்டு இருக்கணுங்கிறது தெரியல. அது போயிட்டு திரும்பி வந்துடுச்சு. எங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டு விகல்ப கலனா அன்வித்தாக வேறுபட்ட பல சிந்தனைகளோடு வேற்றுமைகளை பார்த்து இது கடவுளா இது கடவுளா இது கடவுளான்னு வேற்றுமையை ஒன்று தாங்கிறது தெரியல. அதனால் விகல்ப சங்ஷியாத் இந்த விகல்பங்கள்லாம் எப்போ சயமாகுதோ, சம்ஷய நன்றாக சயமாகிறதோ அப்போ தான் இந்த ஜீவனுக்கு ஜந்தோஹோ திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு அந்த பதம், அந்த திருவடி, அந்த பரமபதம், பரமபதம்னா மேலான பதம்னு அர்த்தம், உயர்ந்த நிலைன்னு அர்த்தம். உடனே பரமபத வாசல், சொர்க்க வாசல், சொர்க்க வாசல்னு சொல்கிறதே முதல்ல தவறு. இதெல்லாம் நாம் போகிறது பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறோம். விசாரத்தினால எங்கே போகிறோம்? அதுக்கு மேலே லோகம் கிடையாது. பிரம்மலோகத்துக்கு மேலே லோகம் கிடையாது. இதெல்லாம் என்னது? படிக்கட்டுகள். என்னது புரியறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க? சொர்க்கவாசல்னு சொல்லிட்டாங்க. இல்லை, மேலான பதத்தை தான் பரமபதம்னு சொன்னாங்க. அந்த நிலையில் தது அவசிஷத்தே அது பார்க்குது. எப்போ வேறுபாடுகள் கடந்து, எப்போ மனம் இருந்தால் வேறுபாடுகள் இருக்கும், புத்தி இருந்தால் நிர்ணயம் பண்ணும். இதுதான் வித்தியாசங்க. மனம் இதுவா அதுவான்னு குழப்பம், புத்தி நிர்ணயம் பண்ணும். நிச்சயாத்மிகா புத்தி, சங்கல்ப விகல்பாத்மிகா மனக. இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு சொன்னான். வரது ராமனா கிருஷ்ணா யார் வந்தாலும் குழப்பம், பாம்பா கயிறா குழப்பம். புத்தி இருந்தால் இது பாம்பு தான், இல்லை இது கயிறு தான், இது ராமன் தான் கிருஷ்ணன் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிடும். அந்த மாதிரி அந்த நிலையை தான், அந்த இடத்துல தான் பதம் பரமபதம் தத் அவசிஷத்தை எஞ்சி நிற்கிறது. யதா பூதாத்ம தர்ஷத்வம் ஏத்தத். அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் புவனத்திலையும் 3 லோகத்தில், பொதுவாக 3 லோகத்தை தான் இந்த மனிதர்களை பற்றி பேசுகிறது. அந்த லோகத்தில் 3 லோகத்திலையும் காண்பது எல்லாம் சகல ஜீவராசிகளையும் பார்க்கறது, பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான். அது எது? ஆத்மா ஏவ, அது ஆத்மா மட்டுமே. ஜகத் சர்வமிதி, அது மேலே இந்த ஜகத்து, அது மேலே இருக்கிற எல்லா பொருளும் ஆத்மாவே அப்படின்னு நிச்சயிக்கணும். ஆத்மா மட்டும்தான் இருக்குங்கிறத முதல்ல நிச்சயிக்கிறோம். அப்புறம் ஆத்மா மேலே இத்தனை லோகங்களும் எல்லாம், நீ எதெல்லாம் சொல்லி எல்லாம் ஆத்மாவில், ஆத்மாவில் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தை தான் கரெக்டு. மேலே கீழெல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் எங்கேயும் இருக்குது. எதை மேலேன்னு சொல்லுவோம், எதை கீழேன்னு சொல்லுவோம். ஆகாயம் எங்கேயும் இருக்குது, ஆகாயம் இல்லாத இடம் இது. அதனால தான் ஆகாயத்தை பிரம்மத்துக்கே ஒரு புரியறதுக்காக எடுத்துக்காட்டாக சொன்னாங்க. அப்போ ஆதிமந்தமும் இல்லாத பரமாத்மா மட்டும்தான் இங்கே எஞ்சி இருக்கிறதுங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அத்வைத நிலை. விகல்பத்தோடு அதை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு பண்ணுற முயற்சியெல்லாம், விகல்பன்னா வேறுபாடுகளோட இதுவா அதுவா அதுவா அதுவான்னு இத்தனை இருக்கிறதா உனக்கு தெரிஞ்சாலே, என்னது துவைத்தம் தெரிஞ்சாலே நீ எதை நோக்கி போவ? உனக்கு பீரியாரிட்டின்னு தெரியாது, எது ஃபஸ்ட்டு எது செகண்டு எது தேர்டுன்னு தெரியாது. படிக்கட்டு இருக்குது. முதல்ல சிரவணன்னு எதுக்கு வச்சாங்க? அகண்ட பார்வைக்கு சிரவணம் அவசியம். மனனம் எதுக்கு? ஆழமான பார்வைக்கு மனனம் அவசியம். மனனத்தில் தான் ஆத்மா அனுபவம் ஏற்படுது. அப்புறம் தான் அது பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு அனுபூதிக்கு போகிறோம். விசாரம் முடித்து அதை அந்த மெய்ப்பொருளை ஆழ்ந்து சிந்திக்க, கேட்டாலே கண்ணீர் வரும்னு சொல்கிறோம் இல்லையா? சுவாமியினுடைய பேரை சொன்னாலே, சங்கரர் பேரை சொன்னாலே ஆனந்தம்னு சொன்னோமா இல்லையா? அது மாதிரி விகல்ப சங்ஷய அதெல்லாம் கடந்த நிலையில் எஞ்சிருக்கிறது தரிசிக்கிறது ஒன்றே ஒன்று தான்.
3 லோகத்துக்கும் ஒன்று தான் இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் எல்லா பூத ஆத்மாக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே தென்படுறது ஒரே ஒரு விஷயந்தான். அதுதான் ஆத்மா. அதுதான் இந்த ஆத்மா தான் ஜகத்தாக இருக்கிறது. இங்கே பார்க்குறதெல்லாம் ஜகத்தெல்லாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும். கற்பனை பண்ண சொல்லலை, இமேஜின் பண்ணிக்க சொல்லலை, சிந்திச்சு முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லுது. ஆச்சா, இப்போ மந்திர வார்த்தைகள் கொஞ்சம் பேசலாம். டைம் இருந்தால் அடுத்த மந்திரம் பார்க்கலாம். இப்போ மந்திர வார்த்தைகளில் புனீத்துன்னு சொன்னால் புனிதம், அது சொல்லியிருக்கோம்ல ஏற்கனவே. புனீத்து, புனிதம் தமிழில் சொல்லியிருக்கோம். புனீத்து, புனிது தான் புனிதம். சரி, ஓகே, அந்த வார்த்தை எழுதிங்க. நேற்று மௌனம் வாக்குன்னு 2 வார்த்தை. மௌனமாக இருந்தால் அமைதி, வாக்குனா பேசுறது. மௌனம் வாக்கு, பேசாமல் இருந்தால் மௌனம், பேசுனா வாக்கு. பிரத்யக்ஷம் பரோட்சம் அபரோக்ஷம் அது பேசியிருக்கோம் இல்லையா? சமயக் ஞானம் எழுதுங்க. சமயக் ஞானம், பூரணமான ஞானம், சத்தை பற்றிய பூரணமான ஞானம். நிச்சயம் எழுதுங்க. ஆத்மரதி ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. ஆத்மரதி, அனாதி அந்தம், அந்த வார்த்தை அனாதி அந்தம். ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆமாம், அனாதி அந்தம், அனாதி அந்த. சங்கல்ப விகல்ப எழுதிருக்கீங்களா? சங்கல்ப விகல்ப ஏற்கனவே எழுதி. பரமபதம் எழுதினீங்களா? பரமபதம் எழுதிங்க. அப்போ பூத கிருத்த பூத பிருத்தன்னு 2 வார்த்தை இருக்குது. பூத கிருத்தனா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறவன் ஒருவன், அதான் பூத கிருத்த. எழுதுங்க, பூத கிருத்த. பூத கிருத, எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவன். பூத பிருத்த, புருக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த புருத்த, இப்ருத புருத, பூத புருத்த, பூத பிரு. சம்ஸ்கிருதத்தில் பூத புருத்த. நீங்கள் தமிழில் எப்படி வேணாலும் பூ போட்டுங்க, ஒரு பூ தான் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணு. பூத இப்ருத, பூத முதல்ல எழுதிடுங்க. பூதம்னு எழுதிங்களா, அந்த பூத எழுதிடுங்க, இம்மு போடாதீங்க. இப்ருத, அதை இப்புன்னு சொல்லாமல் இப்ருத்தன்னு சொல்லணும், அதான் ப்ரூன்னு சொன்னது. புருத்த, பூத புருத்த, 4மே 4வது பா, டிஹெச்ஏ. பூத புருத்த அப்படி சொல்லணும் கரெக்டாக. அதை தரிப்பவன், ஜீவராசிகளில் படைப்பவன் பூத கிருத்த, பூத ராசிகளை தாங்கி பிடிப்பவன் பூத பிருத. எல்லாம் பிரம்மத்தை குறிக்கிற வார்த்தை. அப்புறம் பூமா, பூமான்னு பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொன்னால் பூமி லக்ஷ்மின்னு நினைப்பாங்க, ஐஸ்வர்யமும் அர்த்தம் கொடுக்கும். பூமானா மிகப்பெரியவன் அர்த்தம். பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் பூமா, பூம வித்யான்னு கூட ஒரு புனிதத்தில் பேசியிருக்கோம். பூமா மிகப்பெரியவன். இந்த புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா எழுதியிருக்கீங்களா? புத்திரேஷனாங்கிறது குழந்தைங்க மேலே பற்று, குழந்தைங்க வேணும்னு முயற்சி. அது ஸ்ரீ ஈசனான்னு சொல்லக்கூடாதுன்னு புத்திரேசனான்னு சொல்கிறாங்க. புரியுதா?
வித்தேஷனா பொருள் மேலே பற்று, லோகேஷனா தான் வாழ்கிற ஊருக்கு சொந்த ஊரை விட்டு போக மாட்டார். அதுக்கு தான் கிளப்பி விட்ருவாங்க. சன்னியாசம் எடுத்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடாது. லோகேஷனானா இந்த லோகம், உற்றார் உறவினர், நண்பர்கள், உற்றார் உறவினர், சமூகத்தார், அவங்கெல்லாம் அதெல்லாம் அவங்கள கட்டும். ஆச்சா. சஜாத்திய எழுதுங்க. சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம். சஜாத்தியனா என்னை போன்ற இன்னொருத்தவர் இல்லை, சஜாதி. விஜாத்தியனா எனக்கு வேறுபட்டு யாரும் இல்லை, என்னை போலவும் இல்லை, எனக்கு வேறுபட்டும் யாரும் இல்லை. இப்போ வேறுபட்டுனா மிருகம், இப்போ நான் மனிதன்னா எனக்கு வேறுபட்டது மிருகம், இல்லை மரம், அது மாதிரி சொல்கிறோம்ல, வேறுபட்டது அதுவும் இல்லை. அடுத்தது ஸ்வகத, எனக்கே அங்கங்கள் இருக்குலாம் சொல்லாதீங்க. எனக்கு அங்கம்லாம் கிடையாது. எனக்கு குணமும் கிடையாது, மனமும் கிடையாது, வடிவமும் கிடையாது, நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. நேற்று சொன்னேன் இல்லையா, நாம ரூபம் சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த உலகத்தில் சொல்லில்லாத ஒரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். பொருள் இல்லாத சொல்லோ சொல்லில்லாத பொருளோ கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுக்கும் சொல்லுங்கிற பேர் இருக்கும். அது பேர் தான் நாமம்னு சொல்லும். நாம ரூபம் எழுதுறீங்களா? நாம ரூபம் எழுதுறீங்களா? எழுதலையா? ஏற்கனவே எழுதுறீங்க. இல்லைங்கிறாரு ஒருத்தர், இருக்குன்றீங்க. நாம ரூபம். நாமம்னா ஒரு பேர், அதுதான் சொல். ரூபம்னா பொருள், வடிவம். பெயரும் வடிவமும். உலகத்தில் இருக்கிற பொருளுக்கெல்லாம் பேர் இருக்கும். பேர் இல்லாத பொருள் நீங்கள் சொல்லவே முடியாது. அது மாதிரி பொருள் இல்லாமல் பேர் மட்டும் சொல்ல முடியாது. அதனால் சொல்லும் பொருளும் இணைந்தே இருக்கும். அங்கே என்ன சொல்கிறோம்? சஜாத்திய, விஜாத்திய, ஸ்வகத, இப்படி 3 பேதங்கள் தான் நம்மளை பிரித்து ஆண்டுக்கிட்டு இருக்கு. அந்த பேதம் இல்லை. எனக்கு இணையானவனும் இல்லை, எனக்கு வேறுபட்டவனும் இல்லை, எனக்கு அங்கங்களும் கிடையாது அப்படி சொல்லுது. இது வரைக்கும் எத்தனை மந்திரம் வந்து பார்த்துருக்கோம் தெரியுமா? எதில் ஆரம்பித்தோம்? 84. இப்போ 95. ஒரு பக்கம் அது போயிட்டு தான் இருக்குது அழகாக. அப்படி தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் அர்த்தம் புரியுதுல. சமயக் ஞானம்னா என்ன? உறுதிப்பற்ற செயலறிவு. பூர்ணமான உறுதிப்பற்ற செயலறிவுக்கு கிருத்த சங்கல்பன்னு சொல்லியிருக்கோம் ஒரு முறை. ஒரு சங்கல்பம் பண்ணால் அதை செயல்படுத்துகிற அறிவு கிருத்த சங்கல்ப, சங்கல்பத்தை செய்து முடிப்பவன். இது சமயக் ஞானம்னா அது பற்றிய பூர்ணமான ஞானம், பிரம்மத்தை பற்றிய பூர்ணமான ஞானம். அதான் சமயக் ஞானம். இறைவன் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ நீ யார்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண போகிற? எதை அடைய போகிற? நீ அதுக்குள்ளே தான் இருக்க. இந்த அடையணும் ஆகணுங்கிறதெல்லாம் எங்கே? பூலோகத்தில் தான், இந்த சமுதாயத்தில் தான் அடையணும் ஆகணும். அடையணுங்கிறது ஆகிறதும் நீ தான். உன்னை தான் நீ தேடிக்கிட்டு இருக்க. உன்னை தேடி தான் உழைச்சிக்கிட்டு இருக்க, உழைச்சி கொட்டுற. பூத்த கிருத்து பூத்த பிருத்து பூமா சொல்லியாச்சு, புத்திரேஷ்னா வித்தேஷ்னா லோகேஷ்னா சொல்லியாச்சு, சஜாத்திய விஜாத்திய இதெல்லாம் எத்தனை வேர்டாக இருக்குது இன்றைக்கி? நேற்று இந்த சரீரம் சொன்ன இல்லையா, சவுண்ட் அண்ட் லைட்டு தான் இறைவன். ஒளியும் ஒளியும். அது ஒளிங்கிறது சவுண்டு, அது பிரணவம், ஓங்காரம். அதை நல்லா கவனம் செலுத்தினீங்க, அது பின்னாடியே உள்ளே போயிடலாம், இறைவன் பரம்பொருளுக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லை, அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, அதுதான் சொல்லும் பொருளும்னு சொன்னது. அதை கொடுக்கறது ஈசன். அது நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஐடியா சூக்ஷ்மமாக இருக்குல்ல. இப்போ இவ்வளோ பேர் இருக்கோம், டக்குன்னு நீ கிரிவலம் ஆரம்பிக்கணும், இது காலங்காலமாக மக்கள் பயன்பெறுவாங்க, எல்லாருக்கும் நல்லதுன்னு ஒரு எண்ணத்தை யார் கொடுத்தா? அதான் பிரணவ சரீரம் இருந்தால் அதை அடையலாம். அந்த கருத்து நம்மகிட்டே எல்லா இந்த கோவில் சார்ந்த மிக முக்கியமான பெரிய விஷயங்கள் எல்லாம் அடியார்களை வச்சு தான் சுவாமி நடத்துகிறாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. அந்த எண்ணம் உதயமாகும். விளக்கு பூஜை டக்குன்னு இப்போ நடந்துகிட்டு இருக்கா இல்லையா?
எப்படி எல்லாம் வேல் பூஜையில் வரும், டக்கு டக்குன்னு வரும், செய்தி வரும். அந்த 2011 பெரிய பௌர்ணமி கிரிவலம் ஆரம்பித்ததும் நாம தானே ஆரம்பித்தோம். அடியன் பொறுப்பில் அடியன் தலைமையில் முருகப்பெருமான் ஆரம்பித்தார். அந்த சூக்ஷ்மமான அந்த நுட்பம் இதில் அதுதாங்க பராவாக்கு, அதுதான் ஈஸ்வர சங்கல்பம். அதை புரிஞ்சுக்கணும். அது அங்கேருந்து தான் வருது. அதனால தான் அது இப்போ இந்த 1 கோடி சிஷ்யர்கள் பிரம்ம யஜ்ஞத்தில் ஈடுபடுத்தணும் யாருடைய கருத்து? அது மனித நிலைக்கெல்லாம் அது வரவே வராது. நாம் அந்த பிரணவத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால மனனத்தினால வந்த நன்மை அது. அதான் இங்கே சொல்ல வரேன். மனனத்தினால ஜீவனும் ஈஸ்வரனும் ஒரு பாயிண்டில் என்ன ஆகுறாங்க, ஒரு க்ஷணமாவது, ஒரு செகண்டு கூட இருக்கலாம். அந்த செகண்டில் 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்குனேன். நான் எப்படி உபநிஷத்துக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியாதுங்க, சத்தியம். யார் அழைச்சி கொண்டாந்து விட்டா? அதுக்குதான் முருகப்பெருமான் குருன்னு சொல்கிறது. நான் எப்படி உபநிஷத்துக்குள்ளே வந்தேன், நீங்கள் எப்படி உபநிஷத்து, 2 பேருக்குமே தெரியாது. ஆச்சரியமா இல்லையா? உபநிஷத்துக்குள்ளே நம்ம தானாக வரக்கூடிய விஷயமா இது? சொல்லுங்கள், உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு விலை இருக்கா, மதிப்பு இருக்கா? நீங்கள் ஏதாவது கொடுத்து ஈடுகட்ட முடியுமா? நான் முருகனுக்கு கோடான கோடி நன்றி சமர்ப்பணம் பண்ணணும், நித்திய கர்மாவாக செய்யணும். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நீங்களும் எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நானும் எப்படி உள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் என்னை பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆன்மீகம் ஏதோ சம்திங் அவங்க எங்கள் நமக்குள்ளே இருக்கிறத ஏதோ ஒரு வாக்கில் ஏதோ ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்லலை, பல பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10, 20, 25 பேருக்கு மேலே எனக்கு பிரியமானவங்களை வச்சு முருகப்பெருமான் பேசு உபநிஷத்தை பேசுன்னு சொல்லலை, உபநிஷத்தை தான் பேச போகிறோன்னு தெரியாது. அப்போ நீங்கள் பிரணவ சரீரம் எடுத்தால் தான் இந்த சொல்லும் பொருளையும் தேடி உங்கள் சித்து தேட அது ஈசன்கிட்ட இருக்கு, சத்துக்கிட்ட இருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய ஐடியா சூக்ஷ்மமாக இருக்கு. அந்த சூக்ஷ்மந்தான் அனோரணியான். அதுதான் பிரம்மம். அதுதான் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்குது. இந்த விதை எங்கே போட்டால் முளைக்குமோ அந்த இடத்துல அந்த விதையை போடுது. அதுதான் பிரணவ சரீரம், சவுண்டு, ஓங்காரத்தினால வந்த பலன். அதனால தான் எனக்கு நான் ஒரு விஷயத்த, ஒரு மந்திரம் இருக்குன்னா அதில் நிறையா அர்த்தங்கள் வருதுன்னு சொன்னால் அங்கேருந்து வர விஷயம். எந்த புக்லேயும் இருக்காதுன்னு சொல்கிறது என்னென்னா, இதில் இருக்கிற சப்தார்த்தத்தை சொல்லிவிடுவேன், பாவார்த்தத்தையும் சொல்லிவிடுவேன், இந்த ரகசியார்த்தத்தை தான் இறைவன் கொடுக்குறாரு. புரிஞ்சுக்குங்க. பிரணவ சரீரமா, இன்னொன்று சொன்னது ஞான சரீரம். அதுதான் ஒளி உடம்பு சகசிராரம் ஓப்பன் பண்ணணும். அது ஈசன் கருணை தான். எல்லாம் மிக முக்கியமான நுட்பத்தெல்லாம் சுவாமி நம்பிக்கையில் வச்சுருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கெல்லாம் நோ லாஜிக்கு. நம்மளுடைய லாஜிக், புத்தி, நியாயம், தர்சனம், அது இது பயிற்சி முயற்சி ஒன்றும் வேலை செய்யாது. அதுக்கு வழி, ஒரே வழி கருணை, ஈசன் கருணை. அதுதான் பிரணவ சரீரம். அதுக்கு முன்னாடி சுத்த தேகம் கேட்கணும். நம்ம சுவாமிகிட்ட முதல்ல சுத்த தேகம் கேட்கணும். அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பிரணவ தேகம், அப்புறம் ஞான தேகம். இந்த 3 தேகம். சுத்த தேகம் எதுக்குன்னா, நோய் வைரஸ் பாக்டீரியா இல்லாத உடம்பாக இருந்துச்சுன்னா நீ தவம் ஒழுங்காக பண்ண முடியும். இல்லைன்னா வாழ்க்கை எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா என்ன இருக்குது? சோலாபுரி தட்டில் இருக்குது, சாப்பிட முடியல, என்ன பண்ணுறது? மெனு எடுத்துன்னு வா, சாப்பிட்டா ஏதாவது இருந்தால் சொல்லு, வயசாகி போச்சு, கண்ணு தெரியல, அது மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. இப்போது இதோட இன்றைக்கி நாம் நிறைவு செய்கிறோம். இது என்ன, எத்தனை மந்திரம் சொல்லியிருக்கேன்? 95, 93. நாளைக்கு 94லேருந்து ஆரம்பிக்கிறோம். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சலாட்சி வேல் முருகனுக்கு.
மறுவாய் மலராய்